2026 தேர்தல் விவகாரம். அண்ணாமலை எடுக்கப் போகும் அதிர்ச்சி முடிவு. பாஜகவில் வெடித்த சலசலப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அமித்ஷா முடிவெடுத்து விட்டதால் அதற்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லாத அண்ணாமலை பாஜகவுக்கு கூடுதலான தொகுதிகளை வாங்கி வெற்றி பெற்று அதிகமான பாஜக எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காகவே கூடிய சீக்கிரமே தமிழகம் முழுக்க சென்று பாஜகவிற்கான மக்கள் ஆதரவு எப்படி உள்ளது, பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்கிற ஒரு பட்டியல் போட்டு அதற்கேற்ற நபர்களை சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இறக்கவும் அமித்ஷாவிடம் தெரிவிக்க முடிவெடுத்துள்ளார் அண்ணாமலை. அதே சமயம் கடந்த மக்களவையில் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு 2வது இடம் பிடித்த அண்ணாமலை தான் போட்டியிட்ட அதே மக்களவை தொகுதியில் இடம்பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2026 போட்டியிடப் போவதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன. அதனால்தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது பார்த்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அண்ணாமலை தெரிவித்ததாக செய்தி வெளியாகியுள்ளது. அது குறித்து விசாரித்த போது மாநில தலைவர் பதவியிலிருந்து தான் மாற்றப்பட்ட பிறகு தமிழக அரசியலில் ஆக்டிவாக இருந்து வரும் அண்ணாமலை கூடிய சீக்கிரமே தேசிய பாஜகவின் முக்கிய பொறுப்புக்கு சென்று விடுவார் என்று கூறப்பட்டால் அது குறித்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நேரத்தில் தான் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனிடத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று தெரிவித்துவிட்டதாக கூறியுள்ளார். அதோடு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு தயாராகிவிட்டதாக PL சந்தோஷ் கூறியுள்ளார். அது குறித்த அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியிலும் 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையிலும் போட்டியிட்டுள்ளார் அண்ணாமலை. இதில் அரவக்குறிச்சி தொகுதியில் 68,500 வாக்குகளும், கோவை மக்களவை தொகுதியில் தேர்தலில் 4,26,902 வாக்குகளும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்து வரும் நிலையில் இப்படி நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் இதுவரை அண்ணாமலை இது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை. ஆன போதிலும் அண்ணாமலை தேசிய பாஜகவில் இணையப் போகிறார் என்று அமித்ஷா மதுரை வந்திருந்த போது தெரிவித்து விட்டதால் இந்த செய்தி உறுதியானதாகவே இருக்கும் என்றும் தெரிய வந்துள்ளது. அதோடு நயினார் நாகேந்திரன் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அண்ணாமலையே தன்னிடத்தில் கூறியது போலவும் தெரிவித்திருக்கிறார். அதனால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணாமலை சட்டமன்றத்திற்குள் சென்று திராவிட கட்சிகளை கதறவிடுவார் என்று எதிர்பார்த்து வரும் அவரது அபிமானிகளுக்கு இந்த செய்தி கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. என்றாலும் அண்ணாமலையே இந்த செய்தியை வெளியிட்டு உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினை அதிரவிட்ட தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் புதிதாக வாக்களிக்க போகும் அந்த 70 லட்சம் பேர். தமிழ்நாட்டில் ஹிந்தியை நுழையவிட்டால் வட இந்தியர்கள் இங்கு வந்து குடியேறி விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்கள் வளர்வதற்கு காரணமாகி விடுவார்கள் என்பதனால்தான் மு.க. ஸ்டாலின் ஹிந்திக்கு எதிராக தொடர்ந்து கொடிபிடித்து வருகிறார். இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. அதாவது சமீபத்தில் பீகாரில் போலி வாக்காளர்களை நீக்கும் ஒரு பணியை தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். அப்போது அங்குள்ள ஏராளமான மக்கள் வெளி மாநிலங்களில் குடியேறிவிட்டதால் அவர்களின் வாக்காளர் உரிமையை ரத்து செய்தார்கள். ஆனால் அப்படி ரத்து செய்யப்பட்ட 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறி இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அதனால் அவர்களின் பெயர்களை பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கும் திட்டமிட்டு வருகிறார்கள். அதனால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது புலம்பெயர்ந்த 70 லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களாம். இது குறித்த தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார். ஏற்கனவே வட இந்தியர்கள் ஏராளமானோர் தமிழ்நாட்டில் குடியேறி வருவதால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக அரசு கடுமையான முயற்சிகள் எடுத்த போதும் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. ஆனால் இப்போது எடுக்கப்பட்ட பட்டியலில் இருந்து 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பதாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரையும் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக அறிவிக்க தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துவிட்டது. அதனால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுத்தால்
தேசிய கட்சியான பாஜகவுக்கு வாக்களித்து அவர்கள் வாக்கு வங்கியை உயர்த்தி அவர்களின் வெற்றிக்கு இவர்களே வழிவகுத்து விடுவார்களோ என்று திமுக தரப்பு கடுமையான அதிர்ச்சியில் உள்ளது. அதனால் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றும் இதை தமிழ்நாட்டில் கொண்டு வரவிடாமல் நீதிமன்றத்தை வழக்கு தொடர வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் திமுக வழக்கறிஞர் குழுவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் தவிர 70 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்கப் போவதால் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். அடுத்த செய்தி, அமெரிக்க அதிபர் எடுத்த முடிவு. நட்பு நாடுகளுடன் மோடி நடத்திய அவசர ஆலோசனை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகளவில் உள்ள அனைத்து நாடுகளும் தனது ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும், தன்னை மீறி யாரும் செயல்படக்கூடாது என்று ஒரு நாட்டாமை மனநிலையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு பல நாடுகளும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற போது கூட அந்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று மார்த்தட்டி கொண்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் சமீபத்தில் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் போர் நிறுத்தத்துக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் மோடி. இந்த நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இது டெல்லி வட்டாரத்தில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. உக்ரைனுடன் போர் தொடுத்துள்ள அந்த நாட்டிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்று நாங்கள் சொன்ன போதும் அதை மீறி செயல்படுகிறார்கள் என்று சில காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த 25% வரி விதிப்பை கொண்டு வந்துள்ளார் அமெரிக்க அதிபர். அதோடு பாகிஸ்தானில் தாங்கள் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை அமைக்கப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இப்படி சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக டெல்லியில் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதையடுத்து இந்திய பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதை குறைத்துவிட்டு வேறு சில நாடுகளுக்கு அனுப்பவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், UAE உள்ளிட்ட பல நாட்டு அதிபர்களை தொடர்பு கொண்டு வர்த்தக ரீதியாக பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இனிவரும் காலங்களில் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு குறைந்துவிடும் என்பதோடு வர்த்தக ரீதியாக இருந்து வரும் தொடர்புகளும் குறைந்துவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கூறியுள்ள ஒரு கருத்து சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்தவரை இந்தியாவில் இருந்து கொண்டே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரில் இந்தியா தோற்று பாகிஸ்தான் ஜெயித்து விடாதா என்றெல்லாம் இவர் மிகப்பெரிய ஆர்வத்தில் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சொந்த நாட்டுக்கே துரோகம் செய்யக்கூடியதாக இருந்து வரும் ராகுல் காந்தி தற்போது வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ள செய்தி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதன் மூலம் இந்திய பொருளாதாரம் செத்துவிட்டது, பாஜக அரசு தோல்வி அடைந்து விட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இப்படி இந்திய நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்திருப்பது தனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக தெரிவித்தது இந்தியா பொருளாதாரத்துக்கு எதிரான கருத்தை பதிவிட்டிருப்பதால் சோசியல் மீடியாவில் ராகுல் காந்திக்கு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவுக்கு அதிகப்படியான வரியை அமெரிக்கா போட்டிருப்பதை எதிர்த்து பேசாமல் அதை கொண்டாடி வரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்போதுதான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேச விரோதிகளை நாட்டிலேயே வைக்கக்கூடாது என்றும் ராகுல் காந்தி எதிரான கண்டன குரல்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. நெல்லை ஆணவ கொலை, நடிகை கஸ்தூரி கடும் ஆவேசம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லையில் தனது அக்காள் சுபாசினி என்பவர் கவின் என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞனை காதலிக்கிறார். சுபாசினியின் தம்பி சுர்ஜித் என்பவர் கவினை வெட்டி படுகொலை செய்தது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நடிகை கஸ்தூரி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இன்றைக்கு நாட்டில் ஜாதிக்கு எதிராக போராடும் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். அதனால் ஜாதி திமிரில் அணையும் நபர்களின் மனதை அனைவருமே ஒன்றுபட்டு மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக தன்னுடைய பெயரிலேயே ஜாதியை வைத்திருக்கும் ஹரி நாடார் என்பவர் ஆணவ கொலை நடக்கக்கூடாது என்றால் யாரும் காதலிக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதோடு கவினின் காதலியான சுபாசினியும் தான் வெளியிட்டுள்ள வீடியோவில் உயிருக்கு உயிராக காதலித்தோம், ஆனால் என் தம்பிக்கு பிடிக்காததான் இப்படி செய்துவிட்டார், இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு உயிர் போயிருக்கிறது, அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி இத்தோடு விட்டுவிட முடியும் என்று சுபாசினியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கஸ்தூரி. அதோடு எதற்கெடுத்தாலும் போராடும் அரசியல்வாதிகள் இந்த ஆணவ கொலைக்கு எதிராக போராடாமல் எங்கே போனார்கள் என்று இன்னொரு கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார்.